வாய்ப்பில்லை, எப்போ வாசியும் தான் கிடைக்குங்க. அந்த தடம் தெரியுது வருங்க, அதுதான் நம்ம வந்தோம். அந்த தெரியுது வருங்க, அதுதான் அத்திக்கடவுன்னு நினைக்கிறேன். அது வழியாக தான் போவாங்க. பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு கந்தெல்லாம் தாண்டி தான் போவாங்க. நாம் கேரளாவுக்குள்ள தான் போக போகிறோம். நான் அத்திக்கடவு நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு அத்திக்கடவுன்னா தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு லக்கு அந்த ஊரை பார்க்கறதுக்கு. எவ்வளோ அருமையான இடத்துல இருக்குது பாருங்க அத்திக்கடவுங்கிறது. சுற்றி வர மலை தான். நாம் ஒரு மலையில் ஏறிட்டுருக்கோம். அந்தல ஒரு மலை, அந்தல ஒரு மலை, சுற்றி வர மலை. எல்லோருக்கும் வணக்கம். அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியலைங்க, வேலை இருந்துகிட்டே இருக்குது. டைம் கிடைக்க மாட்டேங்க, கரெக்டாக எடிட் பண்ணி போட முடியல. அப்புறம் ஃபோன் வேறு ரிப்பேருங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்தாங்க. அதாவது நம்ம திருப்பூர், கோவை மாவட்ட மக்களுக்கு அத்திக்கடவு அவனாசி திட்டம், அந்த அத்திக்கடவுங்கிற ஊருக்கு தான் நம்ம வேலைக்கு வந்திருக்கிறோங்க. நம்மளுக்கு வேலை வந்து அன்னூரில் ஒரு மோட்டர் கடைக்கார சொல்லி வேலைக்கு வந்திருக்கிறோங்க. போர் மோட்டர் உள்ள ஸ்டக் ஆயிடுச்சு, அதை எடுக்கிறதுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி வீடியோ பார்க்குறது நல்லா இயற்கையான இடமா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். அப்படி வீடியோ கண்ணியோ பாட்டே வாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவுக்குள்ளே வந்திருக்கிறோங்க. அத்திக்கடவுங்கிற ஊரை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய இடம். இது நான் வேலையை முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரோவுக்கு வேண்டி என்னாண்ட எடுத்து காட்டுறேங்க. ஃப்ரெண்டில் காலையில் ரொம்ப நேரத்துலேயே வந்ததுனால கரெக்டாக எடுக்க முடியல. வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டு வாங்க. இன்றைக்கி போயிருக்க போர்வெல்ல என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேங்க. அப்புறம் போகிற வர வழிகளையும் காட்டியிருக்கிறேன். நல்லா இருக்கு பாருங்கள். இது சரியான மலங்காட்டுக்குள்ளே தான் போகுதுங்க. இந்த ரோடு வந்துங்க குந்தாங்கிற ஊருக்கு போகிற ரோடுங்க. அதாவது காரமடையிலிருந்து வெள்ளியங்காடு, வெள்ளியங்காட்டிலிருந்து மறுபடியும் குந்தா போகிற ரோடுங்க. இது குந்தா ரோட்டில் தான் நான் போயிட்டுருக்குறேங்க. இந்த சாலை வனப்பகுதியில் இருக்கும் பழங்குடி இன மக்கள் சென்று வருவதற்கும் குந்தா வட்டத்திற்கு உட்பட்ட பூர்வீக மக்கள் அவசர தேவைக்கு சென்று வருவதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இச்சாலையில் வனவிலங்குகள் மற்றும் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் முள்ளி பெரும்பள்ளம் பகுதி யானைகளின் வலசை பகுதியாக விளங்குவதாலும் மனித வனவிலங்கு மோதல் ஏற்படாமல் பொதுமக்களை காப்பாற்றிட சுற்றுலா பயணிகள் இச்சாலையை தவிர்க்க வேண்டும். செக் போஸ்ட்டில் ஒரு என்ட்ரி போட்டு கிளம்ப போகிறோங்க. ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டு. உள்ள டூரிஸ்ட்டுக்கு அலவுடு இல்லைங்க. கொஞ்ச நாள் ஒரு 10-15 நாளாகவே வேலை இருந்துகிட்டே இருக்குதுங்க. என்னாலே வீடியோ எடிட்டும் பண்ண முடியல. அப்புறம் அந்த ஃபோனும் வேறு எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி எல்லாம் ரிப்பேர் ஆகி கரெக்டான வடிக்கு எடிட்டும் பண்ண முடியல. எனக்கு டைமும் இருக்க மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒன்று பார்க்கலாங்கிற ஆசை இருந்தால் நீங்களும் வந்து வீடியோ பார்ப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேங்க. பின்னாடி வரும் நாட்களில் போர்வெல்ல வர பிரச்சனைகளையும் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வர்றேங்க. இன்னைக்கு போகிறது பெரிய மோட்ரு. எங்கே அக்கா நிற்குதுண்ணா. ஒரு மான் நிற்குது. அடே அப்பா அருமை. சீக்கிரம் ஓடிருங்க சாமி. இப்போ தான் மானு கிளம்புது. ஆனைகணையெல்லாம் வெளியே வரக்குள்ள அக்கட்டா ஓடிடல. ஆஹா, சிறுத்தை புலியெல்லாம் வரக்குள்ள ஓடிடல. இல்லை ஹில்ஸ்குள்ளே தான் போகுது. மேலே யானையெல்லாம் வரும்னு வேறு சொல்லி விட்டுருக்குறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக போக சொல்லி. வண்டி லோடு அதிகமாக இருக்கிறதுனால இழுக்கிற கொஞ்சம் சிரமப்படுது. இந்த வழியில் போக்குவரத்து இல்லைங்க. இந்த பக்கம் டூரிஸ்ட்டுக்குமே அலவுட் இல்லைன்னு தான் போர்டு வச்சுருக்காங்க. அந்தெல்லாம் தோட்டம் இருக்க மாட்டேங்குதுங்க. மலங்காட்டை தாண்டி நம்ம அந்தெல்லாம் இறங்கணும். அதே அப்பா பயங்கரமான பாரஸ்.
பெண் ஏறி ஏறிட்டோம். ரொம்ப டேஞ்சரான ரோடாக தான் தெரியுது. ஒன்றும் போக்குவரத்தே இல்லை, ஒரு ஆள் நடமாட்டங்கிறதே கிடையாதுங்க. வந்துட்டோம். நாம வந்த ரோடு அங்கே தெரியுது கீழே. நல்லா வியூ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. மழை இல்லாதனால கொஞ்சம் பசுமை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு வெய்ய காலம் காட்டிங்க. இல்லாட்டி இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கு. வண்டியே இழுக்க மாட்டேங்குது. நல்லாவே ரோடு நெட்டு குத்தலாவே மேலே ஏறுது. எக்ஸ்ட்ரா கீரை போட்டுங்க போ. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இன்னும் மேலே போகணும். மலையவே தாண்டி அந்தெல்லாம் இறங்கணும். சுலாவா போங்க போ. யானைக்கு எது நிற்க போதோ. ஓ அந்தளவு பாருங்க எவ்வளோ வாழை. இல்லை கரண்ட் போறக்கு அந்தளவு போறக்கு டவர் போட்டு போயிருக்காங்க. ஏறின வேலை இங்கே வந்து தடம் போட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறதெல்லாம் மீறின வேலை. இன்னும் மேலே ஏறணும். இன்னும் மேலே ஏறுது அப்படியே. ஆனை பூரா நிறைய ரத்தி போட்டு வச்சிருக்குது. தடம் போட்டதும் இல்லாமல் இந்த கரண்ட் கம்பம் நட்டியிருக்காங்க பாருங்க. அதுதான் மீறின வேலை. ஏப்பா ஹஸ்பண்டுன்னா ஹஸ்பண்டு தான், மீறின ஹஸ்பண்டு. வனவிலங்கு எதுவும் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏதாச்சும் நின்றுட்டு இருந்துச்சுன்னா போச்சு. நம்ம நேரத்துக்கு ஏதாவது வந்துருந்தா ஏதாச்சும் நின்று இருக்குமா என்னமோ. இவ்வளோதான் கிராஸ் பண்ணிட்டு பாருக்கு. ஓ அந்த ஊர் இருக்குதுண்ணா, குண்டூர். போலீஸ்கார் ஒருத்தர் போகிறார். ஏப்பா அருமையான கிராமம். இதுக்கு வேண்டி தான் இந்த ரோடே அந்தளவு போட்டுட்ருக்காங்க. குண்டூர் கிராமம் மலைக்கு நடுவே. ஊடுகள் இருக்குது, இல்லை குடியெல்லாம் இருக்கிறாங்க. அருமையான கிராமம். இதெல்லாம் நான் டூரிஸ்ட் வந்தாலும் பார்க்க முடியாத இடங்க. டூரே வந்தோம்னாலும் இதெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே டூரிஸ்ட் அனுமதி இல்லைன்னு கீழே போர்டு வச்சுக்கிட்டாங்க. மலங்காட்டுக்கு இருக்கிற கிராமம். ஊரே விவசாயம் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆடு மாடு எதுவும் நிறுத்தம் நடக்கு பாவம். வேறெல்லாம் ஒன்றுக்கு வழி இல்லை. சுற்றியுமே மலங்காடுங்க. என்ன பண்ணுறது? ஒன்றும் கண்ணுக்கத்த வரைக்கும் ஒன்றும் தோட்டத்தோட ஒன்றையுமே காணும். இன்னுமே மலங்காட்டுக்குள்ளேயே தான் போகுதுண்ணே. வேறு ஒன்றும் அங்கே கண்ணுக்கத்த வரைக்கும் அது மலங்காடே அது. அட சாமி, ஆனை குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனை வந்து தண்ணி குடிக்கிறது.
வியூ வேற பார்க்கறக்கு அருமை. ஏன்னா எல்லாமே பார்க்கறக்கு அருமையான இடம். ரோடும் அந்த மாதிரி தான். அங்கே ஒரு டேம் மாதிரி தெரியுது. ஏன்னா அது என்னமோ டேம் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. டேமு பால மாட்டேதுண்ணா. இதுதான் அத்திக்கடவுங்கிறதா இருக்குமோ? இங்க ஒரு ஊர் அத்திக்கடவு. ஆமாண்ணோ, இங்க இதுதான் அத்திக்கடவு அவனாசி திட்டம்ங்கிறதா இருக்குது. அருமை அருமை. எத்தாச்சோட்டு மலங்காட்டுக்குள்ள இருக்குது. அருமையான கிராமம். இந்த பாலம் தான் அங்க மலையில தெரிஞ்சிருக்குது. எல்லாம் பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சு அந்த பாலம் எல்லாம் கட்டி. தண்ணி போகுதுண்ணா, தண்ணி போகுது இல்லைங்களா? அத்திக்கடவு, அத்திக்கடவு, இதுதான் அத்திக்கடவு. அருமையான இடம். அத்திக்கடவு பாலத்து மேலே தான் நாங்கள் போகிறோம். அத்திக்கடவு பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். நம்ம ஏரியா மக்களுக்கு அத்திக்கடவு தெரிஞ்சுட்டு இங்கேருந்தா வந்துச்சு, இங்கேருந்தா வர வேண்டியது இருக்கும். தண்ணி அங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் அத்திக்கடவு. முள்ளி செக் போஸ்ட், கேரளா செக் போஸ்ட்டு. கேரளாவிலிருந்து இந்த உள்ள போகிறக்கு இதுதான் தடங்க. அந்த லாரி போகுதுங்களா, இதோ அந்த தெரியறது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இடையில ஒரு 500 அடிக்கு மட்டும் இந்த ரோடு தெரியுது வருங்க. அதுதான் நம்ம இப்போ வந்த இடம், மண்ணு தடம். ஒரு 500 அடிக்கு அந்த தமிழ்நாடு முடிச்சிருது, இந்த கேரளா ஆரம்பிக்குது. சரின்ட்டு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டுங்க. கேரளாவுக்குள்ளே வந்துட்டேங்க. அருமையான இடம். போல எடுங்கப்பா. ஃபாரஸ்ட்டை தாண்டி அந்த மண்ணு தடம் வந்து ஒரு 500 அடிக்கு மட்டும் மண்ணு தடம் வந்துச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டோட செக் போஸ்ட் அந்த இருக்குது, அந்த மலங்காட்டு ஓரத்தில். இது கேரளா செக் போஸ்ட்டு. ஒரு 500 அடிக்கு மட்டும் மண்ணு தடத்தில் உள்ளே வரணுங்க. அதுக்கப்புறம் 2 தடமும் ஜாயிண்ட் ஆக்கிது. போகலாம் போகலாம். கொஞ்சம் முன்னாடி கட்டையை இருக்கணும். ஒருக்கிட்ட வந்துட்டோங்க. உள்ள பாங்காடுது, கொஞ்சம் உள்ள ஒரு சிரமமாக தான் இருக்குது. அப்படியே இது நேருக்கே வா. பைப் கட்டாகி போச்சுங்களாண்ணா? சரி சரிங்க. செடியெல்லாம் நேற்றே வெட்டி வைங்கிட்டா வண்டி வர மாதிரி இருக்கிறேன். சரி போச்சா அதோட கயிறு கட்டி வச்சுக்குதுண்ணா. கயிறு சும்மா தான் இருக்குதுண்ணா. சரி சரி, கயிறு சும்மா தான் இருக்குது. போகிறதோ பைப், ஒரு பைப் இழுத்து கட் பண்ணி போட்டாங்க. அப்படியே மாறி வர சொல்லணா. கயிறு இருக்குது, இழுத்தங்காட்டி மோட்டர் மேலே வரலைங்க. அப்புறம் அப்படியே அவங்க லோட கொடுத்தங்காட்டி பைப் கட் ஆகி போச்சு. இதைத்தான் நம்ம ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். போர்கிட்ட வந்து வண்டி செட் பண்ணி வச்சுங்க. ஏங்கண்ணா அது போர் எத்தனை அடிங்கண்ணா? இது 300 அடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரிங்க. இப்போது சோப்பு யூரியாவும் போட்டிங்களா? இல்லை, சோப் மட்டும்தான் போட்டுருக்காங்க. மணி அந்த பேட்டரி எடுத்து வையோ. பைப் தெரியுது, தண்ணி தெரியுதுங்களா? தண்ணி ஒரு 30 அடிக்கு கீழே தெரியுதுங்கண்ணா. பெரிய மோட்டருங்களா? தெரியலண்ணா என்னன்னு. கேபிள் டபுள் கேபிள் ஆட்டு தெரியுது. டபுள் கேபிள் போகுதா அப்படி இல்லைங்களா? ஆமாங்க, பார்க்கல இன்னும் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இருண்ணா. இல்லை அது கயிறு லூஸாக இருக்குதுங்கண்ணா. கயிறு லூஸாக இருக்குது. ஒரு கேபிள் தான் இங்கேருந்து போகுது. பார்க்கலாருங்க. உள்ளே பார்த்தா டபுளாக தெரியும். மடிச்சுக்க கட்டி விட்டுருக்காங்க. தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இழுத்து கொஞ்சம் கூட மேலே வரலைங்க.
அதான் அவ்வளோதான் வந்து இல்லை அது பைப் கட்டாகி வந்திருக்குதுங்க. அவ்வளோதான் அது வந்துச்சுங்களா மேலே? சரிங்க. வந்ததுமே லாக் ஆயிடுச்சுங்களா? தெரியுமில்ல. ஒன்றுமே வெட்டி இந்த வண்டியை எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி நிறுத்திட்டாங்க. அப்புறம் இப்போது பைப்பு இழுத்து அவங்களே கட் பண்ணியிருக்காங்களா, மோட்டர் வராதனால நம்ம வம்பு இழுத்துங்காட்டி பைப் கட் ஆகி போச்சுங்க. இனி நம்ம அந்த பைப்பு பிடிக்கிறதுக்கு டையை மாட்டியிருக்கோம். ரெண்டாவது அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ராடு உள்ள விட்டு அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கணுங்க. இது ஒரு கவர்மெண்ட் இது மாதிரி தாங்க, கேரளா கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது. அப்புறம் அது அவங்களுக்கு கரெக்டான அளந்தறியில் ஒரு 350 அடிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. பைப்பு இதுதாங்க, பெல்மவுத் பைப்பு. அப்புறம் இழுத்து கட் பண்ணிவிட்டு பேட்டரி விட்டு பார்க்கும்போது ஒரு 20 அடிக்கு கீழே பைப் தெரியுதுங்க. நீ அந்த பைப்பை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஜாமானமெல்லாம் செட் பண்ணணும். டை விட்டு அந்த பைப்பை பிடிச்சி இழுக்கணும். அப்புறம் அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் டூல்ஸ் விட்டு அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை செய்யணுங்க. பைப் தெரியுதுங்களா, ஒரு 20 அடிக்கு கீழே தெரியுது வருங்க. இப்போ அந்த பைப்பை ஒரு ரோப்பில் பைப்பை கொண்டு போய் லாக் பண்ணி நிறுத்தியிருக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு ரோப்பில் வந்து அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டூல் போட்டுட்ருக்குறேங்க. அது போய் மோட்டர் ரிலீஸ் பண்ணால் தான் அந்த மோட்டர் மேலே வரும். அப்படியே போட்டு மறுபடி இழுக்க பைப்பு கட்டாய் தான் வந்துட்டுருக்குங்க. எவ்வளோ லோடு கொடுத்தோம்னால அப்புறம் மோட்டர் நகராதனால பைப்பு பிச்சுட்டு வரப்பாக்கு. கைத்தையும் ஃபுல்லாக லோடை கொடுத்து பார்த்துருக்காங்க, கயிறும் நகரில். அப்புறம் அப்படியே நிறுத்திட்டாங்க. மோட்டர் ரிலீஸ் பண்ணணும். கொஞ்சம் இழுத்து அடினா பார்க்கலாம். சாப்பிட்டு கொஞ்சம் இழுத்து அடினா பார்க்கலாம். காவத்தாதான் கட்டி வச்சிடணும். ஒரு அடி அடிச்சு பண்ண விட்டலையா? நான் வந்து டைட் பண்ணுவேன் இப்போ. அப்புறம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப சிரமங்க. அது முதல்லையே அவங்க சிக்கலில் கிடக்குறாங்க. அப்புறம் அந்த டைமில் போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்க. இந்த 10-20 வருஷமாக ஒரு பேர் வாங்கி வச்சுருக்கிறோம், ஹைடெக்னு ஒரு வந்தால் நீட்டாக வேலை முடிப்பாங்க அப்படிங்கிற பேர். நம்ம அந்த டைமில் அங்கே போய் அவங்களே சிக்கலில் கிடக்கும்போது நான் போய் வீடியோ அதிகமாக எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேன். நம்ம அதிகமான வீடியோ எடுத்துகிட்டு முடியாதுங்க. எனக்கு வேலை மெயின். முதல்ல வேலை திருப்தியாக முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வீடியோ எடுத்துட்டோம்னா அவளுக்கு சங்கடம் இல்லைங்க, அவளுக்கும் இல்லைங்க, எனக்குமே வேலை வந்து சுத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு பாட்டுருக்க முடியும். அதுக்கு டைம் இருக்காது. லோட பாரு, லோட பார்த்து நம்மளோட இருக்கு. ஆறு குரங்குட்டிங்களா, குரங்குட்டியில் இன்னும் கொண்டிருக்கு அதனால இறங்கலையா? ஒரு அடையம் போட்டு விட்டுக்குவேன். அடி அடி போது அடி. போது சேர்க்கும். கொஞ்ச நேரம் சேர்க்கணும். எத்தனை அடி சார் கல் ஏதோ அள்ளையில் இறங்க மாட்டேறது. எடுக்கணும் வச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமாக ஓரி அடித்தான் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. ரொம்பவுமே பிரச்சனை பண்ணி பிடிச்சது. மழங்காட்டு ஓரத்தில் எப்பவுமே இந்த மாதிரி கல் உழுகிற பிரச்சனை இருக்குங்க. கேசிங் ஓரளவுக்கு இறக்கியிருப்பாங்க, அதுக்கு கீழே இந்த மாதிரி கல் உழுந்து மோட்டர் போர் கலவாக இருக்கிறதுனால பிடிச்சிக்குங்க. மோட்டர் ரிலீஸ் ஆகி பைப் மேலே நம்ம கைக்கு கிடச்சிருச்சுங்க. அந்த ரோப்பில் அந்த ரிலீஸ் பண்ணுற டூல்ஸ் மேலே வந்துட்டுருக்குது. அதை வெளியே எடுத்தோம்னா தான் எல்லா பைப்பையும் கழட்ட முடியுங்க. மோட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பிடிப்பு எத்தனை பைப் ஆச்சுன்னா 11, அதில் 2 10 அடி, அதில் 10ங்க. அதில் 10, 230.
தண்ணிக்கு மேலே வந்துருச்சா? தண்ணிக்கு மேலே வந்துச்சுன்னா 30 அடி இருக்குது. தண்ணிக்கு மேலே வந்துச்சுன்னா 30 அடி இருக்குது. 30 அடிக்கு கீழே தான் தண்ணி தெரிஞ்சது. பெரிய மோட்டார். கல் பூரா போட்டு அரைக்கி இருக்குது வருது. இதெல்லாம் பூரா போட்டு காயம். எங்கள் வேலை முடிஞ்சதுங்க. அப்படியே பழையபடியே ஒரு பைப்பு மாட்டி டம்மி போட்டு குறை வச்சிட்டோம். இந்த அத்திக்கடவு நம்ம மக்களுக்கு நீராதாரம், பல நாள் கனவு அத்திக்கடவு. அத்திக்கடவு ஊருக்குள்ள தான் இந்த பாலம் தான் அத்திக்கடவுங்கிறது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மலைக்கு இடையில கேம்ப்பு, மிலிட்ரிக்கார பாரத்துக்காரெல்லாம் கேம்ப்பு. இது ஒரு சின்ன கிராமம், சும்மா 2-3 வீடுகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இருக்குதுங்க. பாருங்க, அத்திக்கடவு ஒரு பேர். அருமை. முழுக்க முழுக்க மலங்காட்டுக்குள்ள தான் வேலை. சுற்றி வரமே மலங்காடு தாங்க. நன்றி, வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க நாங்கள்.